ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட தேவன் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த 2-3 நாளைக்கு மழை அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த மழை நாளிலே நாம் ஜாக்கிரதையோடு கூட வெளியே போகிறது வருவதுமான காரியங்களிலே நாம் ஜாக்கிரதை கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பயபத்திரமாக தேவ சமூகத்துக்குள்ளாக காத்திருங்க. உங்களை நீங்களே காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தவிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமை தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்கத்தையும் தத்தளிப்பும் உன் அடிமைத்தனத்தையும் கர்த்தரன் மாற்றப் போகிறேன். இன்றைக்கு நீ இளைப்பார தக்கதான, நீ ஓய்வு எடுக்கத்தக்கதான, நிம்மதி அடையத்தக்கதான, சமாதானத்தை அடையத்தக்கதான, சந்தோஷத்தை அடையத்தக்கதான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்முடைய தத்தளிப்பை கர்த்தர் மாற்றி போடுகிறவர். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பு மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை கர்த்தர் முறியடிக்க போகிறார். அது எந்த விதமான துக்கமாக இருக்கட்டும், தத்தளிப்பாக இருக்கட்டும், அடிமைத்தனமாக இருக்கட்டும், மனுஷர்கள் நிமித்தமோ அல்ல பிசாசு நிமித்தமோ, யார் நிமித்தம், மாந்திரிக சூனியத்தின் கிரிகள் நிமித்தம், எது நிமித்தம் நீ துக்கப்பட்டு தத்தளித்து அடிமையாக இருக்கிறையோ, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ண போகிறார். அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து உனக்கு ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை, இளைப்பாறுதலான எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களை, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அவர் நேற்றும் என்றும் மாறாத ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரங்கள். துக்கத்தையும் தத்தளிப்பையும் அடிமைத்தனத்தையும் கர்த்தர் உடைத்து எறிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படி ஆண்டவரே, எங்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக, சமாதானத்துக்குள்ளாக, சந்தோஷத்துக்குள்ளாக நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகும் ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதலை தாரும். பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். நீர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒரு ஊழியர்களுக்கு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா துக்கத்தையும் தத்தளிப்பும் இந்த ஆண்டவரே கிறிஸ்மஸ் நேரங்களிலே ஆண்டவரே அப்பா தேவைகளுக்கு மத்தியில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும், ஊழியக்காரர்களையும், ஆண்டவரே குடும்பங்களையும், ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே தத்தளிப்பிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசுவின் ரத்தம் செய்யும். நீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.